Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Windows Sandbox. So இத பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கு Windowsல டிஃபால்ட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Windows Sandbox ஒரு ஃபீச்சர் இருக்கு. So அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து டேஞ்சரான ஃபைல்ஸ் அதுக்கு அப்புறம் unwanted links அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். So எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Okay, first of all, Windows Sandbox என்னன்னு பார்த்தறலாம். So இந்த Windows Sandbox ன்றது வந்து பார்த்தா ஒரு ஃபீச்சர். So இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்மளால வந்து பார்த்தா டேஞ்சரான ஃபைல்ஸ் அதுக்கு அப்புறம் அன்னோட லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்க முடியும். So இப்போ பிஃபோர் இந்த ஃபீச்சர் வந்து இல்ல அப்படினா நம்ம டைரக்ட்டா நம்ம PC ல வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து பார்த்தா தேவையில்லாத பெர்ஃபார்ம் பண்ண நம்ம ஃபைல்ஸ்லாம் வந்து போயிருச்சு அப்படினா நமக்கு ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். So அதுக்கு வேண்டி நம்ம வந்து பார்த்தா இந்த Windows Sandbox ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So இந்த Windows Sandbox ன்றது வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ண வந்து Windows Sandbox சர்ச் பண்ணினா வரும். பிஃபோர் வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கணும். So ஸ்டார்ட் மெனுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஃபீச்சர் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு தனியா வந்து பார்த்தா பேஜ் வந்து ஓபன் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா Windows Sandbox ன்னு இருக்கும். அதை வந்து பார்த்தா செலக்ட் பண்ணி வந்து நீங்க வந்து பார்த்தா ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஓகே ஆயிடும். சோ Windows Pro ல மட்டும் தான் நமக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஹோம் வச்சிருந்தீங்க அப்படினா வராது. சோ Windows Pro வந்து யூஸ் பண்றீங்க அப்படினா Sandbox ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க Windows வந்து ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் மெனுல வந்து Sandbox அப்படி டைப் பண்ணீங்க அப்படினா Windows Sandbox ன்னு வரும். சோ இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தா என்னன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தா குயிக்லி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Windows Sandbox வந்து ஆன் பண்றதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரன் கமாண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ரன் கமாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படி டைப் பண்ணுங்க. ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப் ன்னு இருக்கும். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Windows Sandbox வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா Windows Sandbox அன்டிக்கில் வந்து இருக்கும். டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து எனேபிள் வந்து பண்ணிக்க முடியும். அது டிக் கொடுத்து முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா Sandbox வந்து எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு Sandbox அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா விண்டோஸில் Sandbox வந்துடும். ஸோ கைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Windows Sandbox வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே, நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து Sandbox ஓப்பன் பண்ணும்போது அது தனி நமக்கு Windows 11 மாதிரி வரும். ஸோ Windows 10 ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா Windows 10 வரும். ஸோ இதில் நீங்கள் பண்ணுற எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பிசியை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அட்வான்டேஜ். Sandbox பற்றி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ உங்கள் பிசியில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் அது நம்ம Sandboxலேயே வந்து பார்த்து எடுத்துக்கும். டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் ப்ரௌசர் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்காது. ஸோ நம்ம எது வேணாலும் நம்ம இந்த ப்ரௌசரில் போய் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 40 GB ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளால் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து டெஸ்ட் வந்து பண்ண முடியாது, ஒரு பெரிய ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஃபைலை வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணி ஸோ டவுன்லோட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபைலை வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இந்த ரேர் ஃபைல் நான் எடுத்துகிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, அப்படி வரல அப்படின்னா நம்ம காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து வந்துருச்சு. ஓகே, இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் ஃபைலாக இருக்குமோ, இதை நம்ம அன்ரார் பண்ணும்போது நம்ம பிசி ஏதாவது அஃபெக்ட் ஆகிருமோ ஒரு பயமாக இருக்குது. அதனால் நான் வந்து Sandbox யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஃபைலை வந்துட்டு நீங்களே வந்து டெஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட எட்ஜ் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஃபைல். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா WinRAR வந்து தேவைப்படுது. ஓகே, WinRAR. தென் WinRAR கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டிவைரஸ் வந்து தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாட் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாட் அப்படின்னு ஒரு ஆன்டிவைரஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை அன்ரார் பண்ணுறதுக்கு வேண்டி WinRAR இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். WinRAR கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் வித் ஸ்மாடை வந்து கொடுத்துடலாம். இப்போ இது நமக்கு வந்து ஸ்கேன் ஆகும். ஓகே, டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு வைரஸ் ஃபைல்னு கிடையாது, டிடெக்டட் 0 போட்டுருச்சு, நம்ம வந்து கொடுத்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கைஸ் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேஞ்சரான ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Windows Sandbox வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு PDF ஃபைல்னு செக் பண்ணேன். ஸோ இதை நீங்கள் வந்து வேறு விதமாக கூட யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு டேஞ்சரான ஒரு ஃபைல் இருக்குது, இல்லை ஒரு அன்வான்டான ஒரு வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறேன், அதோட மெயின் பிசியில் இன்ஸ்டால் நான் போனேன் அப்படின்னா எனக்கு அஃபெக்ட் ஆகிடும்னு பயமாக இருக்குன்ற போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி Windows Sandbox ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிசி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேஸ்பர்ஸ்கே ஃப்ரீ ஆன்டிவைரஸ் அப்படின்னு சொல்லி போட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து போகும். இப்போ நான் வந்து பார்த்தா கேஸ்பர்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மெயின் பீஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சாண்ட்பாக்ஸ். உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபைலை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இந்த சாண்ட்பாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்து பார்த்து இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்காது, எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் கொடுக்குறோம். க்ளோஸ் கொடுக்கும்போது என்ன ஒரு மெசேஜ் வந்து பாருங்கள், ஆர் யூ ஷோர் வாண்ட் டு க்ளோஸ் திஸ் சாண்ட்பாக்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தா ஒருக்கா நீங்கள் சாண்ட்பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து புதுசாக தான் வரும். ஆல்ரெடி வந்து பார்த்தா பழைய ஃபைல்ஸில் இருக்காதுன்னு சொல்லுது. இப்போ நமக்கு வந்து பார்த்தா எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தா சாண்ட்பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, சாண்ட்பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருந்த எல்லாமே போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எந்த சாஃப்ட்வேருமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்மக்கிட்ட ஒரே சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் பிசிலேயே வந்து பார்த்தா சாண்ட்பாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் டைம் வந்து பார்த்தா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சாண்ட்பாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் இருக்குது, இல்லை ஒரு அன்னோட லிங்க் இருக்குது, இல்லை வந்து பார்த்தா வேறு எதாவது நீங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது உங்கள் மெயின் பிசியில் ட்ரை பண்ணாமல் இந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தா நீங்கள் திரும்பி வந்து உங்கள் மெயின் பிசி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா நல்ல ஃபீச்சர். உங்களுக்கு சப்போஸ் வந்து பார்த்தா எமர்ஜென்சி டைமில் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.